மருத்துவ படிப்புகளுக்கு நாடு முழுவதும் பொது நுழைவுத் தேர்வு நடத்த மத்திய அரசுக்கு அனுமதி வழங்கி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. அது பற்றியும் இந்த தீர்ப்பினால் தமிழகத்துக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் சலீம் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம். இந்த வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபொழுது சிபிஎஸ்இ சார்பாக என்ன தகவல் உச்சநீதிமன்றத்தில் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஏற்கனவே சிபிஎஸ்இ கிட்ட தகவல் கேட்டிருந்தாங்க. அந்த அடிப்படையில் சிபிஎஸ்இ என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, முதல் கட்ட தேர்வை மே 1ஆம் தேதியும், இரண்டாம் கட்ட தேர்வை ஜூலை 24ஆம் தேதியும், முடிவுகளை ஆகஸ்ட் 17ஆம் தேதியும், செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் மாணவர் சேர்க்கையை நடத்தி முடித்துவிட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தகவல் கொடுத்திருந்தாங்க. இதை கேட்ட உச்சநீதிமன்றம் தீர்ப்பை ஒத்திவைத்தார்கள். இன்று மாலை 3:30 மணி அளவில் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு, திரு அனில் தாவே, திரு சிவகீர்த்தி சிங், திரு ஏ.கே. கோயல் அடங்கிய அமர்வு தீர்ப்பை வெளியிட்டார்கள். மத்திய அரசிற்கு உத்தரவு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி அகில இந்திய அளவில் பொது மருத்துவ நுழைவுத் தேர்வு நடத்தி முடிக்க வேண்டும். யார் நடத்துவாங்க அப்படின்னா, இந்திய மருத்துவ கவுன்சில் மற்றும் சிபிஎஸ்இ. சிபிஎஸ்இ என்ன தேதிகளில் சொல்லியிருக்காங்களோ அந்த தேதிகளிலேயே இதை நடத்தி முடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு கொடுத்திருக்காங்க. தமிழகம் ஏற்கனவே கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். ஏன் அப்படின்னா, 2007ஆம் ஆண்டிலிருந்தே மருத்துவத்திற்கு பொது நுழைவுத் தேர்வு அப்படிங்கிறது தமிழகத்தில் கிடையாது. திடீரென இந்த தீர்ப்பு வந்திருப்பதால் மாணவர்கள் நிச்சயம் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர்களிடையே பேசி பார்க்கும் பொழுது நமக்கு தகவல் தெரிந்திருந்தது. ஏன் அப்படின்னா, செல்வந்தர்கள் பணம் கட்டி படிக்கலாம், திடீர்னு இப்ப கோச்சிங் இன்ஸ்டியூட்லாம் வரும், கொஞ்ச நாள் தான் இருக்கு டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை மாணவர்களால் பணம் கட்டி படிக்க முடியாது. தகுந்த கோச்சிங் அவர்களுக்கு இல்லாத காரணத்தினால் நிச்சயம் இது போன்ற தேர்வுகளில் அவர்கள் பின்னடைவை சந்திப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மாணவர் சங்கங்களிடம் பேசி பார்க்கும் பொழுது நமக்கு தகவல் சொல்லியிருந்தாங்க. டெல்லியிலிருந்து தந்தி செய்திகளுக்காக கேமரா பர்சன் பிரதீப் சௌஹானுடன் சலீம்.